மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். எபிரேய நிருபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார், அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்படி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் பெற்ற ரட்சிப்பு அது ஒரு நித்திய ரட்சிப்பு மாத்திரமல்ல, நம்மையே ஒரு வீடாக அவர் மாற்றிவிட்டார், தேவன் தங்கும் ஆலயமாக. நாம் இளைப்பாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து வழியாக நமக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த காரியங்கள் எல்லாமே நித்திய ரட்சிப்பாக எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஸோ இதைத்தான் அவர் கடைசியிலே கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று முடிக்கிறார். ஸோ அதைத்தான் நாம் வரிசையாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஒரே தரம் என்கிற வார்த்தையை 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது இதிலே ஒரு வார்த்தை அதே மாதிரி நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு கால் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாய் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கு போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 4 இடத்துல ஒரே பலின்னு போட்டோம். ஸோ கடந்த வாரம் ஒரே தரம்னு பார்த்தோம். இந்த வாரத்தில் ஒரே பலி. இந்த ஒரே பலிங்கிறதை குறித்து நாம் தெளிவாக இப்பொழுது நாம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரம் முழுதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டான காரியம் என்னென்னா, ஆண்டவர் தம்முடைய எல்லா காரியங்களையும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஒரே பலியினாலே என்ன நடந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னால் 16ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். 15 பார்த்தீங்கன்னா 14 சொல்கிறார், ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். 10:10 அந்த ஒரே பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 14 பூரணப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அழகாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஸோ பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், பூரணப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆல்ரெடி டன். என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நீங்கள், கடந்த வாரம் பார்த்தோம், கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அதே போல் இந்த நாளிலும் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம், பூரணப்படுத்தி இருக்கிறார். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். பூரணப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கை, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று உரைத்த பின்பு, அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. நோ மோர் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் சின். நாம் ஆண்டவரண்டை வந்த பின்பு ஒரே தரம் ஒரே பலியினாலே நம்மளை பரிசுத்தப்படுத்தி விட்டார். இதில் முதல்ல நமக்கு நடந்தது என்னென்னா, நம்முடைய பாவங்களை அவர் நினைப்பதில்லை. அநேகருக்கு பழைய பாவம், அந்த பாவ உணர்வு, குற்ற மனசாட்சி இது கடந்து உறுத்திட்டு கிடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கி ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஒரே தரம் ஒரே பலியில் உங்களை பரிசுத்தமாக்கிட்டார். நீங்கள் ஆண்டவரேன்னு நினைக்கும் போது, எப்படி அந்த கல்லை ஆண்டவரே என்னை நினைத்தீர்கள்னு அவன் சொன்ன உடனே அவன் பூரணமாக்கப்பட்டான், பரதீசுக்கு போயிட்டான். அதே போல் நம்முடைய ஆவி பெர்ஃபெக்ட் ஆகிட்ட அன்னைக்கு. இது நல்லா உங்கள் மைண்டில் நீங்கள் ஏற்றணும். நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி தூய ஆவியாய் அது மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, தேவ ஆவியோடு ஜாயிண்ட் ஆகி ஒரே ஆவியாக இருக்கிறோம். இந்த கான்செப்ட் எனக்குள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா,
பாவங்களை குறித்து நினைவு, பழைய பாவங்களை குறித்த நினைவு எனக்கு வர முடியாது. ஏனென்றால் ஆண்டவரே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின்படி வாழ்கிறது கஷ்டமாக இருந்தால், ஆனால் ஆண்டவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய இருதயங்களில் வைத்து அவைகளே அவளுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லு, நானே செய்வேன் அப்படிங்கிறார். புதிய உடன்படிக்கையின் சத்தியம் இதெல்லாம். நீ கஷ்டப்படாண்டாப்பா, உன் ஆவியில் ஏன் ஆவியானவர் வரும்போது இந்த ஆவியானவரையும் இந்த வசனத்தையும் பிரிக்க முடியாது. இந்த ஆவியானவர் இந்த வசனத்தின்படியான நடக்கிற வாழ்க்கை நடத்துறதுக்கு எளிதான காரியங்களை செய்வார். இதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டமாகவே இருக்காது. நம்ம இளைப்பாறுதலில் பிரவேசிக்கலாம். ரெஸ்ட், அதாவது ரொம்ப போட்டு மண்டே உடைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என் ஆவியில் அவர் இருக்கிறார், நான் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வசனத்தின்படி நடப்பதற்கான கிருபையை ஆண்டவர் எனக்கு தந்து விடுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தை தான் இதை எழுதுகிறார். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால், நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். திரும்ப திரும்ப அதை சொல்கிறார். நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார் ஒரு புதிய மார்க்கம், அது ஒரு ஜீவனுள்ள மார்க்கம். என் ஆவியிலே நான் ஒரு பிடிப்பு எனக்கு வருது. இந்த வசனங்களை நான் கை கொள்ளக்கூடிய ஒரு தைரியம். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே, ஸோ அந்த திரைக்குள்ளே போய் அவர் ரத்தம் சிந்தினதுனால எனக்கு ஒரு தைரியம். அவரே பிரதான ஆசிரியர் இருக்கார். அது மாத்திரமில்லை, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவும். ஸோ அந்த ஃபெய்த்தை விட்டுறாதுங்க. ஒரு பூரண நிச்சயம் உங்களுக்குள்ளே வரணும். ஏன்னா அவளை ஒரே தரம், ஒரே பலி, பல தடவைலாம் செய்கிறது இல்லை, ஒரே தடவை. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்களுக்கு வந்த ஒரு சில காரியங்கள் உங்களை பின்னாக்கி தள்ளினா கூட, நீங்கள் சிலுவையை பார்க்கும்போது அது ஒரே பலி அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த அன்பினாலே ஆண்டவரண்டே வந்து தான் ஆக முடியும். அந்த அன்பை நினைக்கும் போது நாம் பாவத்திலே நிலை நிற்க முடியாதே. அதனால தான் 26ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களாக இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், ஒரே பலியில் பூரணமாக்கியாச்சு, இனிமேல் ஒரு பலி செலுத்த முடியாது. வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கறதிலும் விரோதிகளை பற்றியும் கோபாக்கிடையுமே இருக்கும். அவிசுவாசிகளை பற்றிக்கக்கூடிய அந்த அதுதான் வரப்போகுது. ஆனால் இந்த கிருபை நாட்களில் நாம் அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அன்பை நாம் உணர்வோம். 29ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் பண்ணி எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரம் என்பதை யோசித்து பாருங்கள். ரெண்டு காரியம் அதில் கோயின்சைட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது, இணைக்கப்படுது. கிருபையின் ஆவி, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தம். ஸோ கிறிஸ்து, ஆவியானவர், இந்த ரெண்டு பேரும் ரிஸ்க் எடுத்து ஒரே பலியினாலே, நித்திய ஆவியினாலே. இந்த வேர்டெல்லாம் ரொம்ப அழகான வேர்டு, உங்கள் மைண்டுக்குள்ளே ரிங்காரம் விடட்டும். ஒரே தரம் ஒரே பலியினாலே என்னை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே இந்த ஆவியானவரை, இந்த கிருபையின் ஆவியானவரை, அதனால தான் அவர் கடைசியில் எழுதும்போது கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இது ஒரு கிரேஸ், என்னுடைய செயல்பாடுகளை பொறுத்தல்ல. அவரே நான் பாவியாக இருக்கும்போதே அவர் என்னை நேசித்திருக்கிறார். இந்த அன்பனை உணரும் போது நாம் பாவத்திலே நிலை நிற்க முடியாது. அதைத்தான் அவர் திரும்ப 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 எழுதுகிறார். 30லிருந்து 34 வரை அதைத்தான் எழுதுகிறார். 38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறது. நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிற ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான சத்தியம் இது. நீங்கள் இதை விசுவாசத்திலே ஒரே தரம் ஒரே பலியினாலே ஆத்துமா ஈடேற நீங்கள் முன் செல்ல வேண்டும்.
இயேசு கிறிஸ்து அந்த ஒரே பலியினாலே என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, என்னுடைய வியாதியை மாத்திரமல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு இந்த வசனங்களை சொல்கிறதுக்கு நான் மாற்றப்படுறதில்லை. 1 பேதுரு 2:24 படித்தோம், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களை சுமந்தார். ஏசாயா 53:4 நம்முடைய எல்லா துக்கங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். கலாத்தியர் 3:13 நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். கொலோசியர் 2:14-15 பிசாசின் எல்லா அதிகாரங்களையும் அவர் சிலுவையிலே உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எனவே அந்த வெற்றி ஒரே பலி என்று சொல்லும்போது ஒரு ஃபுல் பேக்கேஜ். சோசோ அதுக்கு பேர். இந்த சால்வேஷன் சோசோங்கிற கிரேக்க பதத்துக்கு என்னென்னா வெற்றி பெறுதல் அல்லது ரட்சிக்கப்படுதல், முழுமையாகுதல், எல்லாம் கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒரு தொகுப்பு. அது பாவத்தை மாத்திரமல்ல, வியாதியை மாத்திரமல்ல, சாபத்தை மாத்திரமல்ல, பிசாசின் எல்லா கிரியைகளையும் ஒரே தரம் ஒரே பலியினாலே தீர்த்தார். இதுதான் சத்தியம், தெளிவாக இருக்குது. இதை நம்ம பூரண நிச்சயத்தோடு, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு நாம் இதை பேக்கப் பண்ண வேண்டும். இதை நாம் நமக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், மறந்துடவே கூடாது. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். 38ஆம் வசனம். பொதுவாக இந்த வசனம் வேதத்தில் 4 இடத்துல இருக்குது. ஆபகுக்கு 2:4 வரும், கலாத்தியர் 3:11 வரும், ரோமர் 1:17 வரும், இப்போ எபிரேயர் 10:38 இதை சொல்கிறார். இந்த 4 இடத்துலையும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்ன விசுவாசம்? ஒரே தரம் ஒரே பலியினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். எனவே நான் அந்த கிருபையின் ஆவியை, பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நான் அல்லல் தட்ட முடியாது. அதான் அதில் பாயிண்ட். நீங்கள் பெற்ற ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. எனவே நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை மெய்யான தேவ கிருபை என்பதை மறந்து விடக்கூடாது. பேதுருவனுடைய கருவே அதான். அந்த புக்கில் 1 பேதுருல நம்ம ஏற்கனவே ஒருக்கா பார்த்தோம். நாம் நிலை கொண்டிருக்கிற நிற்கை கிருபை மெய்யான கிருபை. ஏனென்றால் கிருபையின் ஆவியானவர் தான் இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எனவே நாம் பின்வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரண்டே தான் வர முடியும். ஏனென்றால் அது ஒரு நித்திய ஆவியினாலே நித்திய பலியானார், ஒரே பலி. ஸோ இந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம அதான் படிக்கிறோம். அந்த விசுவாசம் நமக்குள்ளே அப்படியே வந்துடணும். திரும்ப திரும்ப நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரே விசுவாசம், இந்த ஒரே காரியம் உங்களுக்குள்ளே திரும்ப 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 வந்துடணும். இந்த சத்தியம் இதில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா, ஒரே தரம் ஒரே பலி. இது மைண்டுக்குள்ளே வர வர உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, அவர் என்னை நீதிமானாய் மாற்றினது மாத்திரமல்ல, என்னை பூரணப்படுத்தினது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையை அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக கிறிஸ்துவோடு அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா வைத்தது மாத்திரமல்ல, நான் உன்னதத்திலே உட்காரவும் வைத்திருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த விசுவாசம்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எந்த அளவுக்கு நீங்கள் உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு, அதாவது விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். என்ன விசுவாசம்? அவர் என்னுடைய பாவத்தை தொலைச்சிட்டாரு, என்னுடைய வியாதியை போக்கிட்டாரு. இதை திரும்ப 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 உங்கள் மைண்டில் வச்சாதான் அந்த கிருபையை நம்ம பற்றி கொள்ள முடியும். நான் இதை உங்களுக்கு 2 வசனம் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கேன். முதல் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மார்க் 10:27. தேவனாலே எல்லாம் கூடும். அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு வசனம் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்கும், 9:23. மார்க் 9:20. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸோ இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னாலே இந்த கான்செப்ட் நீங்கள் வந்துடணும். ஏனென்றால் நாம் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வசனங்களை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் அந்த வசனங்களை என்ன செய்யணும்னா உணர்வோடு இது எனக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணணும், அதை நம்பணும். நான் உங்களுக்கு ஒரு 3 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள்,
முதலாவது ஒரு வசனம் என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இங்கே இருந்து சத்திய நேர நிகழ்ச்சி வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இதை யாருக்கோ சொல்கிறாங்கன்னு சொல்லாமல், நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸோ இந்த வார்த்தை எனக்கு இந்த பேசுகிற செய்தி அப்படி நீங்கள் எடுக்கும்போது இது மனுஷர் வசனம் கிடையாது, ஜேடிகே டிவியில் சொல்கிறாங்க அல்லது இவர் சொல்கிற அப்படின்ட்டு இல்லை. இது தேவ வசனம்னு நீங்கள் எடுக்கும்போது அது மெய்யாகவே தேவ வசனம்தான். ஏனென்றால் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஸோ அந்த பவர் எங்கேருந்து கிடைக்குன்னா நீங்கள் ஃபெய்த் ஆகும்போது தான் அது உங்களுக்குள்ளே ஜென்ரேட் ஆகுது. ஏன் அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வசனத்தின் மீது ஒரு தாக்கத்தை உண்டாக்குறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் ஏற்கனவே நான் பார்த்தோம், ஆனால் இந்த கான்டெக்சுவலில் நம்ம திரும்ப ஒருக்கா போவோம். இந்த சந்தர்ப்ப சூழமையுள்ள எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பிரியமானவர்களே, அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன அறிவிக்கப்பட்டது? உங்கள் எல்லாருக்கும் கிணறு, வீடு, தோட்டம்லாம் வச்சுருக்காரு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நாடு. தெளிவாக ஆண்டவர் சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் அவரை அவ்விசுவாசத்துக்குள்ளே போனபடினாலே அவர்களை தள்ளிவிட்டார். இதை நாம் நினைவுபடுத்தும்படி சங்கீதம் 95 வாரந்தோறும் படிக்க வச்சுருக்கிறாங்க. அதை படிக்கும்போதெல்லாம் உங்கள் மைண்டில் வரணும், நான் விசுவாசிக்க வேண்டும். அவர்களைப் போல நான் அந்த இளைப்பாறுதலை பிரவேசியாமல் போய்விடக்கூடாது. ஸோ தெளிவாக ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. இப்போ பார்த்தோம், கேட்ட வசனம் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்களுக்குள்ள பிரயோஜனப்படாமல் போயிட்டு, விசுவாசித்தவர்களாய் நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ரொம்ப தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை 3 வசனம் சொன்னேன். 1 தெசலோனிக்கேயர்லேருந்து 1 பார்த்தோம், எபிரேயரில் பார்த்தோம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வசனம் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். ஸோ சத்திய நேரத்தில் நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் சத்திய வசனத்தை. அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்தில் நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதலாய். எவ்வளோ நாள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கோம், ஆனால் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சத்திய வசனத்தை, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல். மிக முக்கியமான காரியம். ஒரே தரம் ஒரே பலியினாலே நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார். அந்த சத்தியத்தை, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே அது பலன் தருகிறதா இருக்கிறது. எனவே இந்த வசனங்களை நாம் இருதயத்தில் எந்த அளவுக்கு விதைச்சி வச்சுருக்கோமோ அது தன்னால் அது பலன் கொடுக்கும். ஸோ அதனால் வாசிக்கிறது மாத்திரமல்ல, தியானிக்கிறது மாத்திரமல்ல, இருதயத்தில் ஒரு உணர்வடைந்து இது எனக்குன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது அது உங்களுக்குள்ளே பலன் தருகிறது, தானாய் பலன் தரும். ஸோ கடைசியாக இந்த
சூழ் அமைவில் இன்னொரு வசனத்தை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறபடினாலே அதையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை பாருங்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனிதன் நிலத்திலே விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலிலே விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதைத்து முளைத்து பயிராதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரையிலே நேர்ந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும். அதனால் அவுண்டர்லைன் பண்ணிவிடு, ரவுண்ட் பண்ணி தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். அப்போ நம்ம ஒரு விதையை விதைச்சா நிலமானது தன்னால் அது முளைக்கிற மாதிரி நம்முடைய ஹார்ட், நம்முடைய இருதயத்திலே வசனங்களை விதைக்கிறதுக்கு நாம் பழக வேண்டும். விதைத்தல் என்றால் அதை உணர்வோடு நம்ம ரிசீவ் பண்ணுறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்குது. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போ வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதில் ஒரு உணர்வடைந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே வரணும். இதை அவர் இந்த ஓமையை சொல்லும்போது 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்க, அவர்கள் குணப்படாதபடிக்கு பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படாதபடி அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாக இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, குணப்படாதபடிக்குன்னா என்ன அர்த்தம், ரட்சிக்கப்படாதபடி அப்படியே இருக்கும். கோயில் பிள்ளைகளாகவே இருப்போம், தேவ பிள்ளைகளாகவே மாறிட மாட்டோம். கோயிலுக்கு போவோம், கோயிலில் இருப்போம், கொயரில் இருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்காது. அதான் அதில் பார்த்திங்கன்னா, குணப்படாதபடிக்கு பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடி. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஆப்போசிட்டில் யோசித்து பாருங்கள். அதான் அந்த ஒரே தரம் ஒரே பலி, ஏசு எனக்காக பலி ஆகியிருக்காரு, அவ்வளோக்குள்ளே என்னை நேசித்திருக்கிறார், அதெல்லாம் மைண்ட் தாட்டில் வராது. அடுத்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டும் காணாதவர்கள் கேட்போம், நல்ல பிரசங்கம், சரி அப்படி நமக்கு நேரம் ஆகிட்டு அல்லது ஐயோ சாப்பாடு, இப்படியே மைண்டு செட். கண்டும் காணாதவரும் கேட்டும் உணராதவர்களாகும். ஸோ அதை கேட்குறதே கிடையாது, அப்படியே கேட்டால் கூட உணர்றது கிடையாது. ஆப்போசிட்டாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நல்ல நிலத்தில் உணர்கிறவர்களா எப்படின்னு இருக்கும். இந்த நல்ல நிலத்தில் விழுறது வந்து உணர்ந்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை ரிசீவ் பண்ணும்போது அது தானாய் பலன் கொடுக்கிறது. அப்போ வசனங்களை வந்து நல்லா திங்க் பண்ணி முதல்ல என்ன செய்யணும்னா, இது எனக்குரியதுன்னு விசுவாசிக்க பழகணும். ஸோ இந்த வேதம் அது நித்தியமானது, இது ஜீவன் உள்ளது, அது லைவு, இது தேவனுடைய வார்த்தை, ஆவியானவருடைய அகத்தூண்டுதனால் எழுதப்பட்டது, இது எனக்குரியது, என் தாய்மொழியில் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஆசையோடு, இந்த பசி தாகத்தோடு அந்த வசனங்களை இது எனக்குன்னு நீங்கள் எடுக்கும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியலையா, பேசாமல் வண்டி எடுங்க, ஏதாவது ஒரு தேவாலயம் திறந்துருக்கும், இல்லைன்னா உங்கள் வீட்டு தோட்டமோ ஏதோ ஒன்று, இங்கே கத்தீட்ரெல்லாம் திறந்தே இருக்கு, நேரே போங்க, அங்கே நிறைய பைபிள் வச்சுருக்கோம், எடுத்து படிங்க. அல்லது அந்த கிளாரிண்டா திறந்தே இருக்கு, பேசாமல் மத்தேயு மார்க்கு லூக்காயோ அதை படிங்க. சில வசனங்களை படிக்கும்போது அப்படியே மைண்டில் உள்ளே போட்டுக்கிட்டே இருங்க. 2 நாள் 3 நாள் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் வீட்டுக்கு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, முடிஞ்சால் 1 வாரம் லீவு போடுங்க, ஒரு 10 நாள் லீவு போடுங்க, லாஸ் ஆஃப் பே போடுங்க, போய் சொல்லி லீவு போடாண்டான். இந்த 10-20 நாள் அல்லது 1 மாதம் என்ன செய்யுங்க அப்படின்னா, வேதத்தையே படிங்க, வேறு எதுவுமே படிக்காதுங்க. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் திரும்ப திரும்ப அதை படிச்சுக்கிட்டே இருங்க. சில வார்த்தைகள் உங்களோடு பேசும், அதை ஒரு இதில் எழுதுங்க, அதை மெடிடேட் பண்ணுங்கள். என்ன பேசுகிறார் ஆண்டவரோடு, கொஞ்சம் ஆவியில் நிரம்புங்க. இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூர வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல அனாயிட்டிங்கில் அந்நிய பாஷை பேசி அந்த வசனத்தில் உள்ள அந்த ஆழத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்க 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 நீங்கள் பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆகி நீங்கள் நல்ல ஒரு ஃபெய்த்துக்குள்ளே வந்துடுவீங்க. ஒரு விசுவாசம், இந்த வார்த்தை எனக்கு, இந்த வார்த்தையில் இவ்வளோ ஆண்டவர் சொல்லியிருக்காரு,
சாதாரணமாக ஒரு சங்கீதத்தை வாசித்தாலே உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அது எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ என் வாழ்க்கையில் வந்து தான் ஆகும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, சகல நாட்களில் நான் உன்னோடு இருக்க. இந்த வசனங்களெல்லாம் பார்க்குது எனக்குன்னு விசுவாசத்தோடு எடுக்க ஆரம்பிங்க. எடுக்க 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா தானாய் பலன் தரும். ஒரு பிரச்சனை அதுக்கு பிறகு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணுவீங்க. உங்களுடைய கவனம்லாம் எதில் போயிருன்னா, ஒரே தரம் ஒரே பலியினாலே என்னை பூரணப்படுத்தி வைத்திருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இதுதான் வழி, குறுக்கு வழியே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுடும். நானும் ஆண்டவரும் புதிய உடன்படிக்கையின் சிஸ்டமே என்னென்னா, கர்த்தரை அறிந்து கொள்கின்ற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே, நாம் எல்லாரும் தேவ ஆவியினாலே பெற்றபடினாலே, தேவனை அறிகிற அறிவிலே நாம் எல்லாரும் வர முடியும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிய வேண்டும். ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் மரித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டு அப்படி வளர்றதெல்லாம் பழைய ஏற்பாடு சிஸ்டம். அங்கே ஒரு எரேமியா இருப்பார், கொஞ்சம் பேருக்கு மெசேஜ் கொடுப்பார். மோசே வருவார், கொஞ்சம் பேருக்கு டீச் பண்ணுவார். அது பழைய ஏற்பாடு சிஸ்டம். நியூ கவர்னன்ட் சிஸ்டத்தில் அல்லது புதிய ஏற்பாடு சிஸ்டத்தில் அப்படி கிடையவே கிடையாது. நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்கிறது. நாம் எல்லாரும் கர்த்தரை அறிய முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த எபிரேயர் நிருபத்திலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் உட்காந்து எபிரேயரை படிங்க. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், வேற ஒரு கோணத்தில் ஆண்டவர் நினைச்சு வர அழகாக உங்களுக்கு விளக்கி காட்டுவார். எந்த அளவுக்கு நீங்கள் டைரெக்டாக எவ்வளோ தூரம் எவ்வளோ நாட்களில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வெளிப்பாட்டு ஞானம் உங்களுக்கு உண்டாயிரும். அதுக்கு பேர் ரெவலேஷன் நாலேஜ், அகடமிக் நாலேஜ் கிடையாது. இப்போ நம்முடைய சபைகளில் இருக்கிறது என்னென்னா அகடமிக் நாலேஜ். பைபிள் எல்லாம் நல்லா தெரியும், குயிஸ் வச்சா பாஸ் ஆயிடுவாங்க, நல்லா எழுதிடுவாங்க. ஆனால் சாதா ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன கோபத்தை மேற்கொள்ள தெரியாது, ஒரு கசப்பை மேற்கொள்ளவே தெரியாது. ஏன் அப்படின்னா ரெவலேஷன் நாலேஜ் இல்லை. வெளிப்பாட்டு ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவியானவர் அந்த வசனத்தோடு உங்களோடு பேசுவார். இப்போ இதில் போட்டிருக்கு, மனைவியை கசந்து கொள்ளாது. ஆமாம், அந்த வசனம் எனக்குரியது. ஒரே தரம் ஒரே வழியினாலே நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நான் கசப்பாக இருக்க முடியாது. அப்படி தெளிவாக ஆவியானவர் நடத்துவார். அந்த வசனத்துக்கு அச்சு, அது ஒரு அச்சு வசனம் அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஊற்றிடுவோம். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். எழுதியிருக்கிறபடி வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி, இட் இஸ் ரிட்டன், அதிலே நின்றுட்டார். நீங்கள் அப்படி வரும்போது உங்களுடைய விசுவாசம் பில்டப் ஆகும். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை இந்த மாதிரி கேட்க கேட்க தான் ஃபெய்த் வரும். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு ஃபெய்த் வரும். விதைக்க விதைக்க அது தானாய் பலன் கொடுக்கும். உங்கள் லைஃபை டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இதை தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் அவர் நம்மளை பூரணப்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த எபிரேயர் 9 ஒரே தரம், எபிரேயர் 10 ஒரே பலி. ஸோ இந்த அதிகாரம் முழுதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு இடையில ஒரு காரியம் எழுதுகிறாரு 24-25, 10-24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்? அன்புக்கும் நற்கிரிக்கும் நான் ஏவப்படும்படி. திருச்சபைக்கு நம்ம ஏன் போகிறோம்? ஒருத்தர் பார்த்து அன்பு பாராட்ட, நற்கிரியை செய்ய ஏவும்படி. ஒரு ப்ராஜெக்ட் அங்கே சொல்கிறாங்க, ஏதாவது செய்யணும் அப்படின்னா நமக்குள்ளே ஆவியான ஒரு ஏவுதல் தரும்படி இது கண்டிப்பாக போகணும். இதில் கூத்து என்னென்னா, இந்த நித்திய பலியினாலே
நீ ஒரே தரம் ஒரே பலியினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிற இந்த உணர்வு நமக்குள்ளே வந்த பிறகு சபைக்கு போகாமல் இருக்க முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கல 1-2 பேர் இன்றைக்கி கசப்பாகி ஒருவேளை சபைக்கு போகாமல் இருந்தால் உங்களுக்கு தான் நட்டம். சபை கூடி வருதலை நாம் விட்டு விடாமல், இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சபைக்கு போகும்போது தான் இப்படி ஒரு டீச்சிங் நம்ம கேட்கும், ஒரு நற்கிரியச்சி, ஒரு ஏவுதல் உண்டாகுது. அதனால் ஒரு நாளும் அந்த ஃபெல்லோஷிப்பை விட்டுறவே கூடாது. ஒரு சின்ன கசப்பு வந்துடலாம், ஆனால் அதை பெருசாகவே எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், என்னை நம்பி ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார், சாதா விஷயங்களை நான் லாக்காயிடக்கூடாது என்று சொல்லி உடனடியாக நாம் கலந்து விட்டு அந்த சபைக்கு செல்வதிலே நாம் தீவிரப்பட வேண்டும். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எனவே இந்த அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஒரே வழியினாலே ஒரே தரம் அவர் செய்து முடித்திருக்கிறார். தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே பலியினாலே எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறீர், பரிசுத்தமாக்கி இருக்கிறீர். அதனாலே நாங்கள் பிறரை, ஆண்டவரே, நாங்கள் அசுத்தம் என்று எண்ண முடியாது, பிறரை அற்பமாக எண்ண முடியாது. ஆண்டவரே, இந்த சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறது. சபை கூடி வருவதை நாங்கள் விட்டு விடாமல் நாளுக்கு நாள் நாங்கள் இம்புருவாக ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறபடினாலே நன்றி ஆண்டவர். எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.